லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா. ஏய், நீ எதுக்கு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன எங்க கிட்ட இருந்து சொத்து எழுதி வாங்கினது பத்தாதா உனக்கு? இல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? இதெல்லாம் நிரந்தரமா நடக்காது. என்ன ஆனாலும் சரி, உன்கிட்ட இருந்து எங்க அப்பாவோட சொத்தை நாங்க மீட்டுருவோம். அடுத்தவங்க சொத்தை கொள்ளையடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட முடியும் நினைச்சியா? உன் திமிர அந்த ஆண்டவன் கண்டிப்பா அடக்குவான். எல்லாரும் எனக்கு சாபம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே நான் நிறைய சாபத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அம்மா, ஐயோ, எந்திரிம்மா, எந்திரிம்மா. என்ன இது பொண்ணு? எந்திரி மீனாட்சி. இனிமே நான் உங்க குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இந்த பொண்ணு இந்தாங்க, உங்க சொத்தை நான் தொடவே மாட்டேன். இந்தாங்க உங்க சொத்து பத்திரம். இனி உங்க சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்கம்மா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டாளா? இந்த நேரத்துல வந்து இப்படி உளறிட்டு இருக்கா? என்ன அப்பா வந்து உண்மையை சொல்லி உங்ககிட்ட பேசினாரா? ஐயோ, உங்க அப்பா வந்தா பரவாயில்லையே, அந்த கருப்பசாமியே நேர்ல வந்துருச்சு. கருப்புசாமியா? ஆமா. அஞ்சலி, நான் சொன்னேன்ல, அந்த கருப்புசாமி சக்தி வாய்ந்த சாமி. பாத்தியா? அப்பா கருப்பா. அப்போ நீங்க தான் கோவில்ல சொன்னீங்களா? ஆமா, நீ பண்ண அக்கிரம தாங்க முடியாம கருப்பசாமி கோயிலுக்கு போய் மிளகா அரைச்சு நான் விரதம் வச்சேன். அதான் சாமி நேர்ல வந்து உனக்கு நல்ல பாடம் கொடுத்துருக்கு. ஐயோ, நேர்ல வந்ததோட இல்ல, இதோ பாருங்க, கை காலு கழுத்தெல்லாம் சவுக்காலைய அடிச்சு அனுப்பி வச்சிருச்சு. விட்டா எனக்கு கொண்டு போட்டிருக்கோம். உனக்கு இதெல்லாம் தேவைதான். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டல, இன்னும் உனக்கு 4 அடியை சேர்த்து அடிச்சிருக்கணும். அத்தை, நான் திருந்திட்டேன் அத்தை. நான் பண்ணது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. லக்ஷ்மி அம்மா, நீங்க உங்க புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டை நல்லபடியா கட்டி முடிங்க.